ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த முதல் ஓடிஏ ராஞ்சியில நடக்க போகுது. அந்த டெஸ்ட் சீரீஸ் ரிவ்யூ நான் அந்த ரிவ்யூ வந்து எப்படி போட போறேன்னா, இந்தியா இன்னுமே இந்த என்ன பெட்டரா பண்ணலாம் டு இம்ப்ரூவ் த டெஸ்ட் கிரிக்கெட்னு அந்த மாதிரி நான் போட போறேன். ஆல்சோ டாக்கிங் அபவுட் வாட் ஹேப்பன் இன் த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ். இப்போதைக்கு இந்த மேட்சை ப்ரீவியூ பண்ண போறேன். இப்போ இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். ராஞ்சி எப்படி இருக்கும்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட they both got some decent impact. இப்போ இந்த பிளேயிங் 11 நான் சொல்ல போற பிளேயிங் 11 வந்து நான் வந்து வேற மாதிரி பண்ணுவேன் இஃப் ஐ வாஸ் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அவ முன்னாடியே ஒரு சில விஷயம் அப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டா. ஸோ அதை கண்டுட்டு நான் ஒரு பிளேயிங் 11 போயிருந்திருக்கேன். இந்தியாவுக்கு எப்படி இருக்கலாம்னா, அக்கார்டிங் டு மீ, Rohit Sharma, SSV Jaiswal, Virat Kohli 3, Tilak Verma 4, Rishabh Pant 5, this can be interchangeable 4 and 5. KL Rahul 6, Jadeja 7, Arshdeep 8, Harshit Rana 9, Kuldeep Yadav 10, Prasidh Krishna number 11. இப்ப ரிஷப் பந்த் நம்பர் 5 எதனால சொல்லியிருந்திருக்கேன்னா, இப்ப கேஎல் ராகுல் வந்து நம்பர் 6 தேர் கோயிங் டு பிளே நோ மேட்டர் வாட்னு சொல்லியிருந்திருக்கா. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த சீரீஸ்ல விளையாடிருந்தாருன்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், என்ட்ரி பாயிண்ட் படி 4 and 5 கோஆர்டினேட் பண்ணணும். இப்ப 2வது விக்கெட் வந்து 12வது ஓவருக்கு முன்னாடி விழுந்ததுன்னா கேஎல் ராகுல் ஷுட் பேட் அட் 4. 12வது ஓவருக்கு அப்புறமா விழுந்ததுன்னா தென் யூ கேன் சென்ட் ஸ்ரேயஸ் ஐயர். நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். அந்த என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இப்ப பேஸ்ட் நான் சவுத் ஆப்பிரிக்கா 11 நான் அதுக்கப்புறமா நான் சொல்ல போறேன். திலக் வர்மா 4, ரிஷப் பந்த் 5 சொல்லியிருந்திருக்கேன். தே மே லுக் டு இன்டர்சேஞ்ச் தட். இப்போ அந்த இன்டர்சேஞ்சிங் லைன் அப்லாம் தே ஹவ் நாட் T20ல மாத்தி இந்த மேனேஜ்மெண்ட் போட்டுருந்திருக்கா. தே ஹவ் நாட் டன் இட் வெல். ஸோ ஐ ஆல்சோ டோன்ட் திங்க் தே வில் டூ இட் இன் ஓடிஏ. தே ஹவ் நாட் டன் தட் கைண்ட் ஆஃப் திங் இன் ஓடிஏங்கிறதுனால இந்த இன்டர்சேஞ்சிங் டைனாமிக் லைன் அப்லாம் அவ பண்ண மாட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் அ குட் வே. பட் என்ன சொல்றது, இந்த மாதிரி தான் ஐ திங்க் இஃப் தே பிளே திஸ் லெவல் இந்த மாதிரி தான் போவான்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்ப எதனால நான் திலக் வர்மா கொண்டு வந்திருக்கேன்னா, இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் லிஸ்டே கிரிக்கெட்ல ரன் அடிச்சிருந்திருக்கார், ஏ டீமுக்கு ரன் அடிச்சிருந்திருக்கார். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 பார்த்தோம்னா, இப்ப டாப் 3க்குள்ள உள்ள வர முடியுமா? உள்ள வர முடியாது. நம்பர் 4 கேஎல் ராகுல், நம்பர் 5 ஸ்ரேயஸ் ஐயர்னா டாப் 5க்குள்ளேயே ருத்ராஜ் கெய்க்வாடால உள்ள வர முடியாது. ஸோ if he's going to be a backup for Shreyas Iyer if he gets injured na, அந்த நம்பர் 5 ரோலுக்கு திலக் வர்மா நம்பர் 5 ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 5 நான் திலக் வர்மா தான் போடுவேன். ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் மோர் சமான் யூ திங்க் ஓடிஐல he could bat in the top 4. நம்பர் 5 வந்த உடனே நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட நான் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் அவரை இப்போதைக்கு உக்காத்தி வச்சிருந்திருக்கேன். ஜடேஜா வந்து கொண்டு வந்துட்டா எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான மூவ். He should still be in the scheme of things and I think he was in the scheme of things. Akhil Patel is not in this squad. ஃபாஸ்ட் bowling attack, இந்த bowling attack relatively selects itself. இப்போ வந்து யாருமே வெளியில ஃபாஸ்ட் பவுலர்லாம் போடல. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஐ டோன்ட் திங்க் he may not play in this series. யாருக்கு பதிலாக விளையாட போறோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, பிரசீத் கிருஷ்ணா 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் தான். இப்ப ஜடேஜா நம்பர் 7னா வேற எந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டும் இந்த டீம்ல வந்து இல்ல. யாரை உக்காத்தி வச்சுட்டு நிதிஷ்குமாரி விளையாடலாம்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூ காட் 5 ஃப்ரண்ட் லைன் bowlers. நிதிஷ்குமாரி cannot replace the 10 over supplement bowled by any of the 5 bowlers. அதனால I think it will be difficult for him to play in this series. வாஷிங்டன் சுந்தர் ஒருவேளை ஜடேஜாக்கு பதிலையும் வாஷிங்டன் சுந்தர் வரலாம் மேபி as a backup. I don't think he's also going to get much game time if at all, unless ஒரு 3 ஸ்பின்னர் விளையாடலாமான்னு யோசிச்சா. துருவ் ஜுரேலும் I think they will try out ரிஷப் பந்த் ahead of துருவ் ஜுரேல் for now. ஸோ இந்த மாதிரி டீமை வச்சுருந்தான் போவான்னு நான் நினைக்கிறேன். ஐ ஸ்டில் திங்க் அந்த ரெட் பால்க்கும் இந்த ஒயிட் பால்க்கும் நான் சம்மந்தம் அவ்வளோ படுத்த மாட்டேன். ரெட் பால்ல வந்து திங்ஸ் ஹவ் நாட் பின் கோயிங் வெல் ஃபார் இந்தியா. ஸ்கில் லெவலில் குறைச்சலாம் இல்லை, அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் தான் சரியில்லை. அந்த கண்டிஷன்ஸ் வந்து ரீடிங்னா சரியில்லை. ஓடிஐல வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து தே ஹவ் பீன் குட். ஸோ ஐ டோன்ட் திங்க் வாட் ஹேப்பன் இன் த டெஸ்ட் சீரீஸ் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இந்தியா இன் திஸ் கேஸ் நான் நினைக்கிறேன். இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்த்தோம்னா, இப்ப குவிண்டன் டிகாக் வந்து இந்த போன சீரீஸ்ல இருந்து திருப்பி வந்துட்டு மெதுவா திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்கார். இவாளுக்கு நான் எப்படி 11 போவேன்னா, இப்ப இட் மே கான்ட்ரடிக்ட் வாட் ஐ ஹவ் செட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ. ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டிகாக், பவுமா 3, எய்டன் மாக்ரம் 4, மேத்யூ பிரெட்ஸ்கே 5, ஜுவால் பிரேவிஸ் 6,
Marco Jansen 7, Corbin Bosch 8, Nandre Berger 9, Otniel Bartman 10, Keshav Maharaj 11. இப்ப ஆரம்பத்துல என்ன சொன்னேன், ஃபாஸ்ட் பாலரும் ஸ்பின்னரும் 2 பேருமே ஒரு அளவுக்கு பண்ணியிருந்திருக்கா அந்த வென்யூலன்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். ஆனா இப்ப பிரணாலன் சுப்ராயன் வந்து இந்தியா கிட்ட போட்டா ஐ டோன்ட் திங்க் is going to make much of an impact, especially if India field the 11th that I think they should fieldங்கிறதுனால நான்ட்ரே பர்கர், மார்க்கோ யான்சன் 2 பேருமே நியூ பால் அட்டாக்கிங் பவுலர்ஸ். அப்புறமா கார்பின் போஷி, ஓட்னில் பார்ட்மன் வந்து கடைசியில போட வச்சுட்டு ஸ்பின்னை வந்து கேஷவ் மகாராஜ் ஒன் ஃப்ரண்ட் லைன் பவுலர், இல் பி அ டிஃபென்சிவ் பவுலர். அப்புறமா ஐடன் மார்க்கம், டியூவால் பிரேவிஸ். அப்படி டியூவால் பிரேவிஸை வந்து இந்தியாவுக்கு எதிராக ஏமாத்துறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், பிரணாலன் சுப்ராயனை வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக விளையாடினா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு ரியலி டூ தட் மச். ஏன்னா இப்ப pretend if you play him ahead of Otniel Bartman, மார்க்கோ யான்சன் பெருசா டெத் பவுலர்லாம் கிடையாது. நான்ட்ரே பர்கரும் கடைசி போடுற பவுலர் கிடையாது. கார்பின் போஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனாலதான் ஐ திங்க் தட் ஐட் ராதர் தெம் கோ வித் 4 seamers so they can have a more of an offensive impact on the matchன்னு. எனக்கு என்னமோ அவ லுங்கின் கிரியை தான் விளையாட போறான்னு தோன்றது. அது அவர் விளையாடினா இந்தியாவுக்கு வந்து இட் டெஃபினெட்லி போட் வெல். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த டீம் ஃபார் தெம். இப்ப எட்ஜின்னு பார்த்தோம்னா, பேட்டிங் எட்ஜின்னு பார்த்தோம்னா ஸ்டில் ஐ வுட் சே என்ன சொல்றது, இப்ப குவிண்டன் டி காக் ஹஸ் ரிட்டர்ன் டு சவுத் ஆப்பிரிக்கா, பட் இந்தியா பேட்டிங் வேணா ஐ ஸ்டில் சே இட் லுக்ஸ் பெட்டர் தென் சவுத் ஆப்பிரிக்கா ஓவரால். பட் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்சோ காட் குட் பேட்டிங். ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எட்ஜ் இருக்கு, ஸ்பின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு எட்ஜ் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கும் எடுக்கும், ஸ்பின்னருக்கும் எடுக்கும் இந்த வென்யூல. இந்தியாவுக்கு வந்து ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ் இருக்கிறதுனால இட்ஸ் அ பிக் அப்கிரேட் ஆன் வாட் சவுத் ஆப்பிரிக்கா காட். ஐ ஸ்டில் திங்க் இந்தியா வில் கோ வித் an edge in this matchன்னு எனக்கு எதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மை ஒப்பீனியன் வாட்சஸ்.